கறி குருமா செய்யலாம். கறியை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காயில் பட்டை லவங்கெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளிலாம் வெங்காயம் தக்காளி சிக்கன் போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனு, ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். எல்லாம் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கணும். பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காவை. தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். சிக்கன் குருமா செய்யலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காரம் எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கறி இருக்குது சிக்கன்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு காரத்தை போட்டுக்குங்க. மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகு தேவைப்படுது எனக்கு. 2 ஸ்பூன் மிளகுத்தூள் தேவைப்படுறதுனால நான் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடணும். கடைசியாக தாளிச்சுக்கலாம். நம்ம சிக்கனை போட்டு தேங்காய் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா அதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவை அப்படியே வதக்கி விடணும். சிக்கனை போட்டு வதக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். தட்டி வச்சுருக்க சோம்பு பூண்டை போட்டுக்கலாம். அது கூட கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க கறி குருமா. பூரிக்கு சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கெலாம் சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.